வணக்கம். அன்பு தமிழ் பாரதி நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, நம்முடைய சேனல் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய பயனுள்ள பல வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த பட்ஜெட் சம்பந்தமா ஆல்ரெடி நம்ம வந்து சென்ட்ரல் பட்ஜெட் சம்பந்தமான ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து இப்போ வந்து நம்ம மாநில அரசு, தமிழ்நாடு அரசுடைய நிதிநிலை அறிக்கை 2025, 2026 அந்த பட்ஜெட்டை மாண்புமிகு தமிழக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டை பத்தின ஒரு சில சிறப்பு அம்சங்களை பத்தி நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்குது, ஸோ இதுல மக்களுக்கு பயனுள்ள என்னென்ன திட்டங்களை வந்து அரசு அறிவிச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் பத்தி நம்ம டீட்டெயிலா அந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம இந்த பட்ஜெட் சம்பந்தமா நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்கு பொருளாதார நிபுணர், நாகர்கோவில்ல பல 15 வருடங்களாக வந்து கணக்கியல் துறையில மிகுந்த ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டர் அவங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ஆடிட்டர் திரு சுந்தரராஜன் அவர்கள் நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். ஸோ அவங்க கிட்ட நம்ம சந்திச்சு நம்மளுடைய சந்தேகங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெளிவுபட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்றீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்ம சேனல்ல கொடுக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ வாருங்கள் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ நேரில் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கை, தமிழக பட்ஜெட் 2025, 2026 இதை பற்றின நிகழ்ச்சி தயார் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து இந்த நிதிநிலை அறிக்கை சம்பந்தமான பல நல்ல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணுறதுக்காக கணக்கியல் அதிகாரி, பொருளாதார நிபுணர் திரு சுந்தரராஜன் அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். ஸோ அவங்க கிட்ட நம்ம வந்து நம்மளுடைய விஷயங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம அவங்கள சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம வந்து கடந்த முறை வந்து மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட் வந்து நம்ம தெளிவாக நம்ம நேரத்தில் சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு மாநில பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மத்திய அரசு பட்ஜெட், அதாவது சென்ட்ரல் பட்ஜெட்டுக்கும் இந்த ஸ்டேட் பட்ஜெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்த ஸ்டேட் பட்ஜெட் என்ன, இதை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ நம்ம நேரலுக்காக சொல்லியிருக்கேன். நன்றி. நல்லது. யூனியன் பட்ஜெட்னு சொல்லுவோம். மத்திய பட்ஜெட்டை வந்து நம்ம பொதுவாக அழைக்கக்கூடிய விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட்னு அழைப்போம். யூனியன் பட்ஜெட்டுடைய முக்கியத்துவம், குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நோக்கமே வந்து மேக்ரோ பேரியல் பொருளாதார கோட்பாடாக இருக்கும். மேக்ரோ லெவல் டிஃபென்ஸ், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் என்ஹான்ஸ்மெண்ட், அந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு நாட்டின் தன்னிறைவு சக்தி உந்துவதற்கு தேவையான, அந்த நாடு தன்னிறைவு பெறுவதற்கு தன்னை எப்படி தயாராக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு முழு முயற்சிகளை இந்த யூனியன் பட்ஜெட் வாயிலாக மத்திய சர்க்காரானது தயாரிக்கும். மாநில சர்க்கார் தயாரிக்கக்கூடிய இந்த ஸ்டேட் பட்ஜெட் என்று சொல்லக்கூடியது மைக்ரோ லெவல், நுண்ணியல் பொருளாதார ரீதியாக ஒரு தனி நபருக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய கல்வி, சுகாதாரம், ஒரு போக்குவரத்து வசதிகள், மேலும் அவர் தன்னுடைய கல்வி தகுதியையும் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்ள அதற்கு தேவையான உத்திகளை தரக்கூடிய, மேலும் கான்ஸ்டிடியூஷனில் ஸ்டேட் லிஸ்டில் வரக்கூடிய எந்தெந்த இனங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அதற்கு சார்ந்த இனங்களில் ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் என்று சொல்லுவார்கள். ரெவென்யூ என்பது அன்றாட செலவு செய்யக்கூடியது, கேபிட்டல் என்பது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீர்நிலை தேக்கம், இது போன்ற பாலங்கள் கட்டுதல், இது போன்ற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதற்கெல்லாம் எங்க இருந்தெல்லாம் அவர்கள் அந்த பணத்தை சம்பாதிக்க போகின்றார்கள், எந்தெந்த இனங்களில் எல்லாம் அவர்கள் செலவழிக்க போகின்றார்கள் என்பதை கொடுக்கக்கூடிய ஒரு முன்னோடியான ஒரு வரைவு திட்டமே இந்த ஸ்டேட் பட்ஜெட். நன்றி. ஸ்டேட் பட்ஜெட்டுங்கிறது ஒன்லி மாநில அரசாங்களுடைய மாநில நலன்களை பற்றி மட்டுமே இருக்கும். இன்னைக்கு வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுடைய இந்த ஒரு இம்பாக்ட் எப்படி இருக்கு மக்கள்கிட்ட, அதை பத்தி இது ஒரு இன்னைக்கு வெளியிடப்பட்ட, இன்று நமது சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட்டானது தமிழக மக்களுக்கு ஒரு மத்தியில் ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கான முயற்சிகளையும் இந்த அரசு முன்னெடுத்திருக்கிறது. நான் சொல்ல போனேன்னா நாம் இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் கூகுள் போன்ற சமூக ஊடக தளங்கள் வாயிலாக நம்ம
மக்களின் கருத்துக்களை பார்க்கும் பொழுது எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் என்ற ஒரு புதிய கோட்பாட்டின் மூலமாக இந்த அரசானது நமது மாநிலத்தை மிக நுணுக்கமாக ஆராய்ந்துள்ளார்கள். அதாவது பொதுவாக ஒரு இந்த வணிக மேலாண்மை துறையில் ஸ்வாட் அனாலிசிஸ் என்று சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட் என்று. அப்படி நாம் எங்கே இருக்கின்றோம், நாம் இன்னி எவ்வளவு தூரம் வளர வேண்டி இருக்கின்றது, 2030 நமக்கு ஒரு காலக்குறி. அப்போ அந்த 2030 நமக்கு தொழில்துறை ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் நாம் தன்னிறைவடைய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதற்கு 2030 காலகட்டத்தில் நாம் அமெரிக்க நாணய மதிப்பில் 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நாம் அடைந்து விடுவதற்கு என்னென்ன தேவைகள் வேண்டும் என்பதை ஆராய்ந்து அதற்கு தகுந்தாற் போல இந்த பட்ஜெட்டை வடிவமைத்துள்ளதாக நமது மாநில பொருளாதார துறை சார்ந்த பொறிஞர்களும் அறிஞர்களும் இதனை தெரிவிக்கின்றனர். மக்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள பட்ஜெட்டா இந்த பட்ஜெட்டை தயார். இதுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், தனிநபர்களுக்கான பயன்கள், நிறுவனங்கள் இதற்கான பலன்கள், இதெல்லாம் பத்தி கொஞ்சம். நல்லது சார். இப்போ எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றதே ஒரு மாநில அரசு அளவில் இத்தகைய ஒரு சீரிய முயற்சி எடுப்பதே பாராட்டத்தக்கது. அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 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 டைப் ஆஃப் மிஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா விஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் யூனியன் பட்ஜெட் லெவல்ல, ஏன்னா அவங்களுடைய வரவு செலவா இருக்கட்டும், அவங்க கிட்டத்தட்ட 50,000 கோடி அளவிற்கு வரவு செலவுகளை பார்க்கக்கூடியவர்கள். நாம் 4 லட்சத்திலிருந்து 4.5 லட்சம் வரை வரவு செலவுகளை நம் மாநில பட்ஜெட் மூலமாக நாம் செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். இந்த நிலையில் நாம் எந்தெந்த துறைகளில் முன்னேறி இருக்கின்றோம். இப்போ மத்திய சர்க்காரானது அவருடைய நிதி ஆயோக் என்ற அந்த அமைப்பின் மூலமாக எண்ணற்ற இண்டெக்ஸஸ், ரேங்கிங் இண்டெக்ஸஸை வழங்கி இருக்கின்றனர். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரிப்பேர்ட்னஸ் ஃபார் எக்ஸ்போர்ட், கிளீன்லினஸ், லேபர் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு பலதரப்பட்ட தொழில் அதாவது ஒரு துறையில் ஒரு பிராந்தியத்தில் தொழில் தொடங்குவதற்கு அந்த மாநிலமானது எந்த அளவிற்கு ஏதுவாக இருக்கின்றது என்பதை குறியெடுக்கக்கூடிய குறியீடுகளை நாம் 1, 2, 3 வாங்கப்பட்ட எந்தெந்த துறைகள் இல்லாம இருக்கின்றோமோ அந்த துறைகளை தேர்ந்தெடுத்து அந்த தொழில்நுட்ப ஏரியாக்களில் தங்களை மேம்படுத்துவதற்காக இந்த பட்ஜெட்டை வடிவமைத்துள்ளார்கள். அப்படி பார்க்கும் பொழுது எலக்ட்ரானிக்ஸ், லெதர், ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் போன்ற டெக்ஸ்டைல்ஸ், இது போன்ற துறைகளில் தமிழகம் இன்று தன்னிறைவாக செயல்படுவதாக மத்திய அரசே தனது நிதி ஆயோக்கின் மூலமாக ஆய்வு செய்து அதற்கான சான்றுகளை அளித்துள்ள காரணத்தினால் இந்த தொழில்களில் இந்த பட்ஜெட் ஆனது தனது கவனத்தை செலுத்தி இருக்கின்றது என்பது இதிலிருந்து புலனாகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார், இன்னைக்கு மாநில இந்திய அளவுல பார்த்தாச்சுன்னா தமிழ்நாட்டுல பாத்தாச்சுன்னா அந்த தனிநபர் வருமானம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது. தனிநபர் வருமானம்ங்கிறதுக்காக தனிநபருக்கான கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், அது ரொம்ப ஒரு சிறப்பான வாய்ப்புகள் தமிழக அரசுல கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல என்னென்ன மாதிரியான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க, அது மூலமா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும், இந்த GDP growth இதெல்லாம் பத்தி கொஞ்சம் மக்களுக்கு தெரியும். நல்லது சார். இந்த கேள்வி இந்த எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிற அந்த ஒரு அறிக்கை வந்த காரணத்தினால் மட்டுமே என்னால் பதில் சொல்ல முடிந்தது. காரணம், இது அந்த எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டின் முதல் பேஜிலேயே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியானது, இந்த மாநிலத்தின் தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் ஆனது 2,70,000 ரூபாய். நாம் வயது 21 வயதுக்கு மேற்பட்டு சம்பாதிக்கும் தகுதி அடைந்த ஒவ்வொரு தனிநபரும் ஈட்டக்கூடிய சராசரி ஆண்டு வருவாயானது 2,70,000 ரூபாயாக இருக்கின்றது. தேசிய அளவில் பார்க்கும்போது தமிழ்நாடு இதுல ஒரு சிறப்பான இடத்துல, தேசிய அளவில் பார்க்கும்போது தமிழகம் இது மிகப்பெரிய தன்னிறைவை அடைந்திருக்கின்றது. இதற்கு காரணம், தேசிய அளவில் நமக்கு கிடைத்த புள்ளிவரங்களின்படி தேசிய அளவில் பெர் கேபிட்டா இன்கம் ஆனது 1,70,000 ரூபாயிற்கு மட்டுமே இருக்கின்றது. அந்த அளவில் பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொரு தமிழனும் 1 லட்சம் ரூபாய்
ஏனைய இந்தியரை விட கூடுதலாக சம்பாதிக்கவும் நமக்கு மிகுந்த ஒரு தமிழராக நாம் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் பெருமை 2 மடங்கு மத்த இடங்களை பார்க்கும்போது நம்ம 2 மடங்கு நாம் 1 லட்சம் ரூபாய்க்கு முன்னேறி இருக்கின்றோமே. இந்த பல எண்ணற்ற குளோபல் டிஸ்ரப்ஷன், ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி நாம் உழைக்கக்கூடிய வர்க்கம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். அந்த அளவில் நாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி, ஒவ்வொரு தமிழரும் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு தருணம். மேலும் இந்த எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டில் 2030 என்ற கால அளவில் அவர்கள் பீடுநடை போடும் பொழுது அவர்கள் ஸ்டேட் ஜிடிபி ஆனது 8% வளர்ச்சி முன்னெடுக்கும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். இதே நேரத்தில் யூனியன் பட்ஜெட்டில் அவர்கள் இந்த தேசத்தின் வளர்ச்சியானது 6.5 அல்லது 7 வளர்ச்சி விகிதாச்சாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் என்று அவர்கள் கணிக்கின்றார்கள். அந்த வளர்ச்சியில் பார்க்கும் பொழுது நாம் தேசிய அளவில் நாம் 1 அல்லது 1.5 விழுக்காடு முன்னேறியே இருக்கின்றோம். அந்த அளவுகளில் அனுசரித்தும் நாம் மிகவும் சந்தோஷமும் பெருமையும் பட வேண்டிய ஒரு தருணமாக, பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், அந்த ஒரு தருணத்தை நாம் இப்பொழுது ஆமா. இப்போ வந்து இந்த பட்ஜெட்ல வந்து நிறைய விஷயங்கள், நிறைய புதிய திட்டங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரியான திட்டங்கள் வந்து இருக்குது, இதோட ஹைலைட்ஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மக்களுக்கு நல்ல பயனுள்ள திட்டங்கள் எல்லாம் இருக்குது, ஸோ அதை பத்தி கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன். நல்லது. பொதுவாக மத்திய பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும் பொழுது மாநில பட்ஜெட்டில் வரி சலுகைகள் இல்லை புதிய வரி விதிப்புகள் இது போன்ற இனங்களுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஜிஎஸ்டி என்ற ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் லெஜிஸ்லேஷன் வந்த பிறகு மாநில அரசின் ஆளுமையில் இருக்கக்கூடிய வரி விதிப்பு ஆனதோ இல்லை என்றால் வரியை குறைக்கக்கூடிய இல்லை வரியை கூட்டக்கூடிய காரணிகள் நம்மளிடமிருந்து மாறுபட்டு அது தேசிய அளவில் சென்றுவிட்ட காரணத்தினால் நமக்கு வரி சலுகைகளுக்கு குறித்து சிந்திப்பதற்கு இந்த பட்ஜெட்டில் இடமில்லை. ஆனால் நான் ஏற்கனவே கூறியபடி இந்த மாநில பட்ஜெட் ஆனது நுண்ணியல் பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் நேரடியாக சென்றடையக்கூடிய கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து போன்ற சிறப்பு வாய்ந்த துறைகளில் கவனம் செலுத்த வேண்டியிருப்பதால் இந்த பட்ஜெட் ஆனது அதற்கான தயாரிப்புகளை சிறந்த முறையிலே எடுத்துள்ளது. அடிப்படை தேவைகளுக்காக இந்த பட்ஜெட் வந்து உபயோகப்படுத்தி அதற்காக தயார் செய்திருக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் தேர்வு செய்த உத்திகளை நாம் ஒரு மேம்போக்காக பார்க்கும் பொழுது இந்த அரசானது பிற்படுத்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு பிராந்தியங்களை மக்கள் கூட்டங்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மேம்பாடு அடைவதற்காக இந்த கவனத்தை செலுத்தி இருக்கின்றார்கள். நல்ல ஆமா, அத அப்படித்தான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இன்று முழுவதுமாக நமது மாண்புமிகு நிதியமைச்சரின் அறிக்கைகளை ஆங்கில தொலைக்காட்சிகள் வாயிலாகவும் நம்ம தமிழ் தொலைக்காட்சி வாயிலாகவும் இணையத்தில் நாம் கண்டு குறித்து வருகின்ற காலகட்டத்தில் அவர்களின் மொத்த கோட்பாடானது விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு மேம்பாடு அடைவதற்காகவும் சமுதாயத்திலிருந்து ஒரு தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களை மேம்படுத்துவதற்கு தேவையான ஒரு நிதியியல் ரீதியாக அவர்களை எவ்வாறு மேம்படுத்தும், அவர்களை முன்னெடுத்து மேற்கொண்டு போறதுக்கு என்னென்ன இனங்களில் அதற்கு ஒரு பட்சம் அதை எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இறங்கி அதுக்கு தேவையான ஒரு திட்டத்தை வகுத்துள்ளார்கள். மேலும் கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களை தேர்வு செய்து அவர்கள் படிக்கும் சில பள்ளிகளை மாதிரி பள்ளிகளாக மேம்படுத்துவதற்காக அதிலிருந்து சில முயற்சிகளை எல்லாம் இந்த அரசு மேம்படுத்தியுள்ளது. வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக நான் அடிப்படையான இந்த வேலை வாய்ப்புகள் எம்ப்ளாய்மெண்ட் இது என்ன மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, நல்லது. இப்போ இந்த பட்ஜெட்டோட சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு ஒவ்வொரு கிட்டத்தட்ட 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் அல்லது
டேப்லெட் என்று சொல்லக்கூடிய மடிக்கணினி இல்லை என்றால் கைக்கணினி என்று சொல்லக்கூடிய அந்த டிவைசஸ்களை வழங்குவதற்கான ஒரு உத்தேசம் இருக்கின்றது. அதற்போலவே தனிப்பட்ட நபர்களுக்கு என்று சொல்லும் பொழுது மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக ஒவ்வொரு மகளிர் அந்த ஒவ்வொரு குழுவிற்கும் 10 லட்சம் வரை மானியத்துடன் கடன் வழங்கும் திட்டமும் இவர்களுக்கு இருக்கின்றது. மேலும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்ற நிலையில் இருக்கக்கூடிய 1 லட்சம் குடும்பங்களை கண்டறிந்து அவர்களுக்கு வீடு வழங்கக்கூடிய ஒரு திட்டமும் இந்த பட்ஜெட்டில் ஆராயப்பட்டிருக்கின்றது. அதற் போலவே இந்த அரசின் ஒரு 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 மைல்கல் திட்டமான மகளிர் உரிமை தொகை என்ற அந்த திட்டம் மேம்படுத்தப்படும், விரிவுபடுத்தப்படும் என்ற அனுமானங்கள் இருந்தாலும் அந்த தொகையில் மாற்றம் செய்யாமல் அதே திட்டத்தை தொடர்வதற்கான உத்திகளை இந்த பட்ஜெட் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அதே போலவே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் 8 லட்சம் ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்து அந்த பணத்தில் அந்த அரசு மேல்நிலை பள்ளிகளுக்கு மேம்படுத்தப்பட்ட ஆய்வறைகள், லெபார்டரி, கம்ப்யூட்டர் லேப்ஸ் அண்ட் லைப்ரரி என்ற திட்டங்களை வகுப்பதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பாகவே நான் கருதுகின்றேன். அதே போலவே சிஎம் ஸ்பேசஸ் என்று சொல்லக்கூடிய முதல்வரின் நூலகம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு ஒரு 30 இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த திட்டத்தை கொண்டு போறதுக்கான முன்னெடுப்புகள் அங்கு நடந்திருக்கின்றது. அதற்கு முத்தாய்ப்பாக 3ஆம் பாலின மக்களுக்கு கல்வி அவர்களின் கல்வி உதவி தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டமும் இந்த பட்ஜெட்டில் நான் கவனித்தேன். அதே போலவே இந்த மாற்றுத்திறனாளிகள் கல்வி அறிவு பெற்ற இளைஞர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொழில் திறமையை பயன்படுத்தும் தனியார் நிறுவனங்கள் மாற்றுத்திறனாளிகளை 10க்கும் மேற்பட்ட எண்ணங்களில் அவருடைய தனிப்பட்ட தொழில் நிறுவனங்களுக்கு பணியமர்த்தும் பட்சத்தில் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் மாதம் 2000 ரூபாய் வைத்து அவர்களுக்கு மானியமாக இந்த அரசு வழங்குவதற்கு சம்பளத்துல மானியமாக 2000 ரூபாய் 10 பேர் இருக்காங்கன்னா 20,000 ரூபாய் வரைக்கும் வச்சிருக்காங்களோ அவங்க அதற்கான அறிக்கை, அதற்கான அரசு ஆணை வரும், அதற்கான படிவங்கள் வரும். அதில் விண்ணப்பித்தால் அவர்களுக்கு அதற்கான மானியங்கள் குறைந்தபட்சம் ஒரு நிறுவனத்துல ஒரு 10 மாற்றுத்திறனாளிகளுக்கும் குறைந்தபட்சம் அதுதான் அதற்கான வேலை கொடுத்திருக்காங்க. அதுதான் அதற்கான கிரைட்டீரியா. அதற்கு பிறகாக அதற்கு பின்னால் இன்னொரு ஒரு முத்தாய்ப்பான திட்டம் என்றால் பூரஸ்ட் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய 2 பெற்றோர்களையும் இழந்த குழந்தைகளின் கல்வி செலவுகளை இந்த அரசு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை தந்து அவர்களுடைய உறவினர்களுடைய பராமரிப்பில் வளரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க வேண்டியிருக்கும். அதே போல 2 தாயும் தந்தையும் இழந்த அந்த குழந்தைகளின் கல்வி உதவித்தொகையாக மாதம் 2000 ரூபாய் வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றது. இந்த திட்டங்களை எல்லாம் நான் ஒரு தனி நபருக்கான இந்த தொகையானது நேரடியாக அவர்களை போய் சென்றடைகின்றது. ஆமா, இப்ப இந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு இவ்வளவு பெரிய மாநிலத்தில் ஒரு தனிநபர்களுக்கு இந்த டிஃபரெண்டா இருக்கக்கூடிய வெர்டிகல்ல இருந்துட்டு ஒவ்வொரு துறையும் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு செக்ஷன்ஸ்ல இருந்துட்டு ஆட்களை அவர்கள் தேர்வு செய்து அவர்களுக்கு நிதியியல் ரீதியாக என்னென்ன மேம்பாடுகளை செய்ய முடியும் என்று அவர்கள் கணித்திருப்பது மிகவும் வரவேற்கத்தகுந்த ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். இது போகவே கல்வியில் நமக்கு சுகாதாரத்தில் தமிழகம் என்று முன்னேறியே இருக்கின்றது. அதே போல கல்வியியல் என்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய குழந்தைகளுடைய ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், மேல்நிலை பள்ளி, கல்லூரி கல்வி, உயர்கல்வியாக இருக்கட்டும், எல்லா நிலைகளிலும் இந்த கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்காக சில கோடிகளை அவர்கள் இதற்காக சிறப்பாக ஒதுக்கீடும் செய்து அதற்கான தர சான்றிதழ், அதாவது ஒவ்வொரு கல்வியினர் 10
கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ ஒரு தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனத்தை கல்வி நிறுவனமாக விளங்குவதை போல் மற்ற ஏனைய தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கக்கூடிய கல்வி நிறுவனங்களும் மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக அதற்கான ஒரு ஆயத்தமும் இந்த பட்ஜெட்டின் மூலமாக அவர்கள் தெரிவு செய்திருப்பதும் அதற்கூடாக இன்றைய சமகால அளவில் அறிவியல் துறையில் மிகவும் வரவேற்புக்கத்தக்க கல்வியாக இருக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டி, ரொபாட்டிக்ஸ், அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனாலிசிஸ், ரெனியூவல் எனர்ஜி என்ற புதிய கல்வி வடிவமைப்புகளையும் ஏற்படுத்தி அதை பொறியியல் துறையிலும் டிப்ளமோ என்று சொல்லக்கூடிய டிப்ளமோ துறையிலும் அவர்கள் வந்து புகுத்தி இந்த குளோபல் ஆஸ் வெல் அஸ் நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு நம்மளுடைய குழந்தைகளை தயார் செய்து இதற்கு தகுந்த மாதிரியான மாற்றத்தை இந்த மக்கள் குழந்தைகள் நம்முடைய மாணவர்களின் மத்தியில் விதைத்து என்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வியானது ஒரு காலகட்டத்தில் ஒரு மார்ஜினலைசராக போகக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் இது போன்ற மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கல்விகளை நமது மாணவர்களுக்கு அளிப்பதற்கான உத்திகளையும் இந்த பட்ஜெட்டில் அவர்கள் வைத்திருப்பது மிகவும் சந்தோஷமா பாராட்டத்தக்க விஷயம். இது போலவே டெக்னாலஜி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் போன்ற ஒரு முக்கியமான துறைகளுக்கும் அவர்கள் பணத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு ஒதுக்கீடு செய்து அந்த துறைகளிலும் அவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சைபர் ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய துறைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நிதி ஒதுக்கீடு செய்வதை இந்த பட்ஜெட்டில் நாம் காண முடிகின்றது. இதன் மூலமாக இன்று வெளிநாட்டுகளில் வேலை செய்துவிட்டு தாயகம் திரும்பக்கூடிய அந்த தமிழர்களுக்கு அவர்கள் அங்கு வெளிநாட்டில் செய்த வேலைகளை தாமே சுயமாக செய்வதற்கு தேவையான ஒரு உத்திகளையும் ஆலோசனைகளையும் வழங்கக்கூடியதாக அந்த திட்டம் இருக்கும் என்பது நாம் சந்தோஷம் அடைகின்றோம். இண்டஸ்ட்ரியல் குரோத்துக்காக நிறைய திட்டங்கள் மாவட்டங்கள்லயும் ஒரு விதமான தொழில் பூங்காக்களை ஆரம்பிக்கிறத என்ன மாவட்டங்களுக்கு என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியல் வருது, அதுல என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகளை கொடுக்க போறாங்க, இதை பத்தி கொஞ்சம் நல்லது. இப்போ இண்டஸ்ட்ரியல் குரோத் இருந்தா மட்டும்தான் நமக்கு நம்முடைய மாநில வருவாயானது மேம்படுத்தப்படும், ஒவ்வொரு தனிநபர் வருமானமானதும் மேம்படும். அந்த அளவிலே தொழில்துறையை நமக்கு மாநில அளவில் வேலை வாய்ப்பை மேம்படுத்துவதற்காக இந்த அரசானது 3 நிலைகளில் இந்த வேலைவாய்ப்பு பெருக்கத்தை முன்னெடுத்துள்ளது. ஒன்று, மதுரை மேலூர் மற்றும் கடலூரில் ஃபுட்வேர் பார்க் என்று சொல்லக்கூடிய காலனி பூங்காக்களை 250 ஏக்கர் பரப்பளவில் ஏற்படுத்தி ஒவ்வொரு பூங்காக்களும் குறைந்தபட்சம் 10,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய உத்திகளை அந்த திட்டத்தின் மூலமாக வகுத்துள்ளார்கள். இதை போன்றவே என்ஜினியரிங் ஃபேப்ரிகேஷன் துறையில் கோயம்புத்தூரில் அதற்கான உத்திகளை வடிவமைத்து குறைந்தபட்சம் 5,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இதை போலவே மாவட்டத்தின் சிட்கோ என்று சொல்லக்கூடிய ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனத்தின் மூலமாக மாநிலத்தின் 9 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த 9 மாவட்டங்களில் இந்த தொழில்பேட்டை என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் என்ற தொழில் நிறுவனங்களை தொடங்கி ஆங்காங்கே இருக்கக்கூடிய அது அந்தந்த பிராந்தியங்கள் சார்ந்த மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை பெருக்கக்கூடிய ஒரு முயற்சிகளையும் இந்த அரசு முன்னெடுத்தது. இதுவும் ஒரு சிறந்த முயற்சியாகவே நான் மகளிர் பெண்கள் முன்னேற்றம் இது சம்பந்தமா அந்த பட்ஜெட்ல கண்டிப்பா இப்போ மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலமாக அவங்க அதை எப்படி அந்த பாலிசி டாக்குமெண்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா 10,000 மகளிர் சுய உதவி குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 35,000 கோடி வரைக்கும் கடன் உதவி இது பண்றாங்க. அதுக்கு ஒவ்வொரு சுய உதவி குழுவுக்கும் 10 லட்சம் வரை இதற்கான கடன் உதவிகள் மானிய அளவிலேயே அவர்களுக்கு வழங்கும். 20% அந்த கடனை செலுத்த வேண்டிய நிலை வராத அளவிலேயே அந்த கடன் உதவிகள் வழங்குகின்றார்கள். இதனால் மகளிருக்கான வருமானம் இந்த நிலையில் உறுதி செய்யப்படுகின்றது. ஒரு 10-20
ஒவ்வொரு நகர்ப்புறத்திலும் கிராமப்புறத்திலும் இருக்கக்கூடிய பெண்கள் ஒன்று கூடி இதற்கான வரைவு திட்டத்தை அந்த டீடு ஷெல்ஃப் ஹெல்ப் குரூப் டீடை ப்ரிப்பேர் செய்து அதை பதிவு செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இதற்கான துறையில் பதிவு செய்து விட்டால் அவர்களின் மூலமாக இந்த கடன் உதவிகளை இதற்காக நிர்ணயிக்கப்பட்ட வங்கிகளின் மூலமாக பெற்று அந்த பணத்தின் மூலமாக அவர்கள் அந்தந்த பிராந்தியங்களில் எந்தெந்த தொழில் லாபகரமாக இயங்குகின்றதோ அதை அவர்கள் எல்லோரும் செய்து அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தில் அவர்கள் எடுத்து அந்த கடனையும் அவர்கள் திருப்பி செலுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் உதவி செய்கின்றது. ஸோ இந்த திட்டமானது இவ்வாறாக செயல்படும். மகளிர்கள் தொழில் தொடங்குவதற்கு அவங்களுக்கு ஏதாவது இந்த கடன் வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கறதா ஒரு இல்ல இந்த 2 கேள்விக்கும் ஒரே பதில் தான். நிறைய பதில் தானே? ஆமா, சுய உதவிக்குழு மூலமாகவும் அவருக்கு தொழில் தொடங்குவதற்காம் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற மிஷனா இருக்கட்டும், ரெண்டுக்குமே இந்த துறை மூலமாக செல்ஃப் ஹெல்ப் குரூப் அண்ட் விமன் வெல்ஃபேர் ரெண்டுமே இதே மூலமா தான் ஒரே திட்டத்தின் மூலமாக அவங்க கொடுக்குறாங்க. சரிதான். இவ்வளவு நேரம் இந்த பட்ஜெட் சம்பந்தமான எங்களுடைய பல சந்தேகங்களுக்கும் எங்களுடைய நேயர்களுக்கு நல்ல தெளிவா புரியுற மாதிரி அற்புதமான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டீங்க, நல்ல தெளிவா சொல்லிட்டீங்க. ஸோ மக்களுக்கு நல்ல பயனுள்ள விஷயமா இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயங்களை எங்களோட பயன்படுத்தி எங்களுடைய சேனல் நேர்கள் சார்பாகவும் எங்களுடைய சேனல் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். நன்றி சார், நன்றி. ஸோ நேர்களே, இந்த தமிழக பட்ஜெட் சம்பந்தமான பல சந்தேகங்களை நம்ம சார்கிட்ட இருந்து நம்ம நிறைய கேட்டுக்கிட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடக்கூடிய நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு தாங்க. ஸோ இதன் மூலமாக நாங்கள் ஒரு நல்ல பயனுள்ள தகவல் உள்ள நிகழ்ச்சிகளை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.